மாறன் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ வந்து ஃப்ரண்ட்லேயே வர மாட்டேங்குது. நீங்கள் பார்க்குற எல்லாரும் வந்து லைக் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கண்மணிக்கு வந்து ஃபோன் வருது. அப்போன்னு பார்த்து யாரோ ஒரு மர்ம நபர் வந்து பேசுகிறாங்க கண்மணிக்கிட்ட. என்ன கண்மணி, எப்படி இருக்க? முதல்ல நீ யார்? என் நம்பர் எப்படி உனக்கு தெரியும்? உன்னை பற்றி இருக்கிற ரகசியம் தான் சொல்ல போகிறேன். அது எனக்கே தெரியும். என்கிட்ட எதுக்குடா என்னை பற்றி இருக்கிற ரகசியம் சொல்கிற? லூசாடா நீ அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து திட்டுறாங்க. நீ எல்லாரும் ஏமாத்துறல்ல, அதை தான் வந்து சொல்லான் இருக்கேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணும்போது கேட்டுறாங்க. ஃபோனை மட்டும் கட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், ராமச்சந்திரன் கிட்டேயும் ராகவன் கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். பார்த்துக்க. என்ன உண்மையை சொல்லுவ? நீ தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல, அதை மறைச்சி தானே நீ வந்து கல்யாணம் வந்து பண்ணியிருக்க நம்ம ராகவனை. இதை ராமச்சந்திரன் ஐயாட்ட வந்து சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? இத்தனை நாளாக வந்து உன்னை குலசாமி போல் பார்த்துட்டு இருந்தார். ராமச்சந்திரன் ஐயா அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாப்புல. இந்த விஷயம் மட்டும் சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? உன் வாழ்க்கை எதை நோக்கி போகும்? நீ பழிவாங்க தான் இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கேன்னு நான் உன்னை பற்றி இருக்கிற ரகசியத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவேன். நான் என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கன்னு கண்மணி வந்து கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து எனக்கு ஒரு 5,00,000 ரூபா வந்து தேவை. என்கிட்டலாம் பணம்லாம் இல்லையே. பெரிய வீட்டில் தானே இருக்க, நகையெல்லாம் எல்லாம் இருக்கும்ல, அந்த நகையிலேருந்து எடுத்துட்டு வா. அது மட்டும் இல்லாமல் வீரா தான் உனக்கு தான் ஏகப்பட்ட நகையெல்லாம் போட்டால, அந்த நகையிலேருந்து ஒரு 5,00,000 ரூபாய்க்கு தேவையான நகையை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஒரு மர்ம நபர் வந்து கேட்குறாங்க. உடனே கண்மணியும் வந்து ஆப்ஷன் இல்லை, வேறு வழி இல்லை. அவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு? இதை பற்றி இருக்கிற ரகசியம்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? இந்த வீட்டில் மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? யோசிச்சு பாரு. இப்போதைக்கு அவன் யார் என்ன ஏதுன்னு பார்ப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு அவனை வந்து ஆஃப் பண்ணிடுவோங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம கண்மணி. பீரோவை திறந்துக்கிட்டு ஏகப்பட்ட நகையெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல 5,00,000 ரூபாய்க்கு தேவையான நகையெல்லாம் வந்து கண்மணி வந்து எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. வீட்டில் வந்து வாசலில் எல்லாரும் கேஷுவலாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம வீரா, மாறன் ஜாலியாக வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கண்மணி வந்து பாட்டமாக பேரெதிர்ச்சியாக வந்து இருக்கிற விஷயத்த வந்து வீரா வந்து நோட் பண்ணிட்டு சடனாக வந்து எந்திரிக்கிறாங்க. இதை வந்து மாறன் வந்து நோட் பண்ணுறாங்க. என்னது, அண்ணியை பார்த்து வீரா வந்து ஏதோ ஒன்று விஷயம் வந்து தப்பாக தெரியுது போல இருக்குது, அதனால தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கோயிலுக்கு வந்து வர சொன்னாங்களே அந்த ஒரு நபர் உடனே கோயிலுக்கு வந்து போயிடுறாங்க. நம்ம கண்மணி ஒரு பக்கம் கண்மணியை ஃபாலோ பண்ணிட்டு ஆட்டோவில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க. அந்த இடத்துல யார்கிட்ட பேசுகிறா, பையில் என்ன வச்சுருக்கா, ஒன்றும் புரியலையே, என்ன விஷயம் எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம வீரா கடைசி வரைக்கும் நான் இங்கே வந்திருக்கேங்கிறத கண்மணி முன்னாடி காட்டிக்காம அப்படியே கோயிலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டே வந்து பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம கண்மணிக்கு. கண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன ஃபோன் வந்து ஒன்றும் பயப்படுறா? நீ உன் பையை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி சாமி சிலைக்கு பக்கத்தில் வந்து வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, நான் வச்சிடுறேன், இனிமேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேல்ல. சரி, முதல்ல வச்சுட்டு போ, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து வச்சிடுறாங்க. நம்ம கண்மணி வச்சுட்டு வந்து அப்படியே வந்து குடுக்குன்னு போகிறாங்க. இந்த பையை யார் எடுக்க போகிறா? கண்மணி அப்படி இந்த பையில் வந்து என்ன கொண்டு வரா? ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீரா அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்தா அந்த நபர் வந்து பையை வந்து எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப வீரா வந்து மாதம் வந்து தடுக்கிறாங்க. யார்ரா நீ? எங்கள் அக்கா கிட்டேருந்து என்னடா எடுத்துகிட்டு வர சொன்னேன்? என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள வீராவை லைட்டாக தள்ளி விட்டுட்டு குடுகுன்னு ஓடலான் இருக்கிறப்ப மாறன் வந்து மாதம் வந்து கோயில் வாசல் வந்து நிற்கிறாங்க. செல்லோ, நான் உன்னை இங்கே இருக்கேன்ப்பா, நீ என்னை தாண்டி போகணுன்னா அதுக்கு என் கூட சண்டை போடணும். என்ன அடிக்கிறவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து மாஸ் பண்ணுறாங்க. டிஷும் டிஷும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாறன் வந்து செமையாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து அந்த பொருளை வந்து எடுத்துட்டாங்க. கண்மணி கொண்டு வந்த பையை தான் எடுத்துட்டாங்க நம்ம வீரா. அந்த ரவுடி வந்து திங்க் பண்ணுறாங்க, இனிமேட்டு வந்து கையால் வந்து சண்டை போட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை வந்து எடுக்கிறாங்க. அப்படியே வந்து மாறன் மேலே பட்டது போல இருக்குது அந்த இடத்துல. இருப்பினும் வந்து மாறன் தான் சண்டையில் வந்து ஜெயிச்சாங்க. அப்படியே அவங்க பயந்துட்டு ஓடிட்டாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் என்னடா ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கோமோ, நீ எதுக்கு என் பின்னாடி வந்த? ஆமாம், நீ எதுக்கு உங்கள் அக்கா பின்னாடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அக்கா ஏதோ பிரச்சனையில் மாட்டியிருக்கான்னு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். எங்கள் அண்ணி ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, நான் வந்ததும் நல்லதாக தானே போச்சு. சரி, நீயும் நம்ம குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. முதல்ல இந்த பையில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதானே பார்த்தேன், உனக்கு உன் விஷயந்தான் பெருசாக போச்சு. இங்கே ஒருத்தன் இது மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கானே, முதுகில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் கூட அன்பு பாசம்லாம் உனக்கு எதுவும் இல்லை. ஆமாம்ல, உனக்கு வேறு எதாவது ஆச்சுல்ல, என்னப்பா அது உனக்கு இது மாதிரி அடிக்கடி ஆகிட்டே இருக்கு? இல்லை, இத்தனை நாள் வரைக்கும் நான் நல்லா தான் இருந்தேன். வீரான்னு ஒருத்தவங்க நேரடியாக என்னை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்களா, அதனால தான் எனக்கு இப்படியெல்லாம் ஆகுதுங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன். ஏன் சொல்லுவேன், இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மருந்து வந்து தடவிட்டு இருக்காங்க நம்ம மாறனுக்கு. ஒரு பக்கம் அந்த பையை திறந்து பார்த்தா பையில் வந்து அவ்வளோ நகையெல்லாம் இருக்குது. நம்ம வீரா வந்து பார்த்துட்றாங்க. அப்படி அண்ணி வந்து இந்த பையை எதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க? ஏன் அந்த நபர்கிட்ட
குடுத்துட்டு போனாங்க. ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிக்கிறாங்க.